பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவாய் சேர்ந்து நடத்தும் இந்த நன்றி சொல்லும் ஜெபத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். 13/12/2025 இந்த நாளில் நம்ம தியானிக்கிற வேத வசனம் நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒருவர் மீது தேவனுடைய கரம் இருந்தா அப்போ தேவன் மாத்திரம் அனுகூலம் பண்ணாம தேவன் அவர் யாருன்றதுலாம் அந்த மனுஷன் போய் கேட்கிறாரோ அவருக்குலாம் தேவன் என்ன பண்றாரு? அனுகூலம் கிடைக்க, நன்மையை கிடைக்க தேவன் செய்கிறாரு. முதலாவது பார்த்தோம்னா நெகேமியாவை வாசிக்கும் பொழுது துக்க முகமா இருக்கிறாரு. என் அலங்கம் பாழாய் கிடக்கிறது, அதை நான் எடுத்து கட்ட வேண்டும். அந்த துக்க முகத்தை பார்த்த ராஜா உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிறாரு. செய்யறது மாத்திரம் அனுப்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெகேமியா 2:8 பார்த்தீங்கன்னா தேவ ஆலயத்தில் இருக்கிற அரசனின் கதவு வேலைக்கு நகர அலங்கத்தின் வேலைகளுக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களையும் ராஜாவின் வனத்து காவலாளியாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா அழகா சொல்றாரு, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனால என்ன பண்ணாரு? ராஜா அவர் எனக்கு கொடுத்து அனுப்புனது மாத்திரம் இல்ல, நான் போகிற இடத்துல எனக்கு தயவு உண்டு பண்ணபடி ஒரு கடிதத்தையும் கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய கரம் நம்ம எப்படி தாங்குது, ஏந்தி கொண்டது. அதாவது என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் நெகேமியாவை தேவன் என்ன பண்ணிட்டாரு? நெகேமியா மீது அவர் கரத்தை வைத்து அனுப்பினாரு. அதனால நெகேமியா என்ன பண்ணாரு? அலங்கத்தை கட்ட புறப்பட்டு போகும் பொழுது அவருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை மர வேலைகளும் கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, கூட சேர்ந்து வாங்க கட்டுவோம்னு சொல்லி ஆட்களும் அவர்கள் கைகளை திடப்படுத்துறாங்க. ஆண்டவர் கை ஒரு மேல இருந்தா கூட மற்ற ஒரு கையும் நம்மளோட என்ன பண்ணுது? இணையுது. அங்க தன்ப தொவியா போல ஆவிகள் வந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? அது எல்லாவற்றையும் முறியடிக்க வல்லவரா இருக்கார். எல்லாவற்றையும் முறியடித்து அந்த ஆலயத்தை 52 நாளுக்குள்ள கட்டி முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். நெகேமியாவின் தேவன் நம் தேவன். நெகேமியாவுக்கு அன்று ஆலயத்தை கட்டி முடிக்க தேவனுடைய கரம் இருந்தது போல இன்று ஒவ்வொரு நாளும் சகோதரி நம்ம வீடு கட்டுகிற காரியங்கள் அநேகருக்கு வீடு கட்டுறத கல்லு மண்ணு செமெண்ட் வச்சு மாத்திரம் இல்ல, வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் கட்ட நம்ம முயற்சி பண்ணும்போது தேவனுடைய அந்த பலத்த கரம், அந்த தயவுள்ள கரம் நம்ம மேல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கட்ட நமக்கு என்ன இருக்கும்? அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தியானிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எஸ்ரா நம்ம வாசிச்சோம்னா எஸ்ரா 7:6 இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறிய வேத பரனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பார்த்தீங்களா? எஸ்ராவோடும் தேவனுடைய கரம் இருந்ததுனால என்ன கரம் இருந்தது? தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் அவன் மீது கேட்டது எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ராஜா கொடுத்தாரு. நெகேமியாவோட தயவுள்ள கரம் இருந்தது, எஸ்ராவோட தேவனுடைய கரம் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, தாவீது ஒரு சொல்வார். தாவீது சங்கீதம் 109 நம்ம வாசிச்சோம்னா சங்கீதம் 109:27 இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீ இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. எப்படி? தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் பெருகினாங்க. அந்த சத்துருக்கள் பெருகின பொழுது கூட தேவன் என்ன பண்ண? தேவனுடைய கரம் அவரோடு இருந்ததுனால அவர் எங்கேயுமே இடறி விழல. ஏன்னா தேவனுடைய கரம் தாவீதோடு இருந்தது. தாவீதோடு இருந்ததுனால சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி தேவன் காத்தார். கடவுளாடு பின்னாக போன தாவீதை அரசனாக்கிறது மாத்திரம் இல்ல, அவனுடைய வாஞ்சை என்ன? நான் எப்படியாவது இப்ப நெகேமியாவுக்கு தான் கட்டணும், எஸ்ராக்கு ஆலயத்தை கட்டணும். ஆனா தாவீது தான் கட்டணும்னு விருப்பப்படும் பொழுது நீ எல்லாம் உன் மகன் மூலமா ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய கரம் தாவீதோடு இருந்தது. அதனாலதான் தாவீது எழுந்த எல்லாவற்றையும் திருப்பி கண்டாரு. அப்போ தேவனுடைய கரம் ஒருத்தர் மேல இருந்தா ஆலயத்தை கட்ட முடியும். தேவனுடைய கரம் ஒருத்தர் மேல இருந்தா நம்ம போய் கேட்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? அனுகூலமா கிடைக்க செய்வாங்க. தேவனுடைய கரம் ஒருத்தர் மேல இருந்தா நமக்கு சத்ருவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட சமாதானமாக ஆகும்படி இல்ல அவர்களுக்கு நம்மளோட விலைக்கு தேவன் காக்கிறவா இருப்பார். தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்தா ஆடுதான் மீட்கணும்ல, அரசனாய் மாற்ற தேவன் வல்லவரா இருக்கார். இழந்து போனதை
திருப்பவும் தேவன் சொல்ற அவர் என்ன பண்றாரு, அவருடைய வலது கரம் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்குது, அவருடைய இடது கரம் நமக்கு செல்வத்தை கொடுக்குது. அப்போ அந்த வலது கரம் நம்ம மேல எப்பொழுது இருக்கிற அப்படியே நம்ம என்ன பண்றோம், தீர்க்க ஆயுசு உடையவர்களை நம்ம காணப்படுவோம். ஏசாயா 48 வாசிப்போம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13. யாக்கோபை நான் அழைத்திருக்க, இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருப்பேன். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்தும் நிற்கும். அப்போ தேவனுடைய கரத்தால தான் என்னாச்சு, வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. நம்மளும் என்ன பண்ணாரு, நம்ம அவர் கரத்தின் கிரியைகள் நம்மளை மண்ணால செஞ்சார். அப்போ அந்த கரத்தின் கிரியைகளை நம்மளை தேவன் ஒரு பொழுது நிகழவிட மாட்டார். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மளோடு இருந்து இந்த வருடம் முழுவதும் நம்மளை நடந்துச்சு பாருங்க. வருஷம் துவங்கி இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான், இன்னொரு 15, 16 நாட்களுக்குள்ள நம்ம புதிய ஆண்டை காண போகிறோம். அப்போ தேவனுடைய கரம் இம்மட்டும் நம்மளை நடத்தினது, இனியும் சொற்ப நாட்களை நடத்தும். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், நடத்தி கொண்டு போவோம். இதுவரை நடத்தி வந்த தேவனுடைய கரத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடனாளிகளாக காணப்படுறோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நெகோமியாவோடு உடைய கரம் இருந்ததப்பா, அதற்காக மக்கள் நன்றி. எஸ்ராவோடு உடைய கரம் இருந்ததப்பா, அதற்காக மக்கள் நன்றி. தாவீதோடு உடைய கரம் இருந்ததற்காக நன்றி. தானியேலோடும் உடைய கரம் இருந்ததற்காக நன்றி. அப்பா, இந்த கூடுகையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கரம் இருந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரம் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.